நம்மளை கொண்டு விடுவானா இப்படி? இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோ ட்ரை பண்ண போகிறோம். நம்ம தம்பிங்க 2 பேரும் தேன் எடுப்போம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. தேன் ராட்டை பாருங்கள், அப்படியே தேன் ராட்டே தெரியலடா டேய். எந்த பக்கம்டா போய் கொட்டு வாங்கினது நாளில் அவங்க பார்த்தீங்கன்னா தெரியுதா அவங்களுக்கு? மலந்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த தேன் ஒரு வயல் பக்கத்தில் ஒரு மாமரத்தில் இருக்குது. இவங்க 2 பேரும் தான் இந்த வேலை பார்க்க போகிறாங்க. பந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. எப்போவுமே குளவிகளுக்கு வந்து புகை அப்படிங்கிறது ஒன்றும் ஆகாது, கண்ணும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. புகை வந்துச்சு அப்படின்னாலே கொஞ்சம் மயக்கான மாதிரி ஆயிரும். இதில் சில தலைகளெல்லாம் சேர்த்து வச்சு கட்டியிருக்காங்க அதிகப்படியான புகை வர்றதுக்காக. தேன் எடுக்கிறது எப்போவுமே சுவாரஸ்யமான விஷயந்தான், அதோட கூட பயமாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் எவ்வளோ சேஃப்டியாக இருக்கேன்னு பாருங்கள். நான் சேஃப்டியாக இருக்கேன், அவங்க 2 பேரும் எந்த சேஃப்டியுமே இல்லாமல் அது ஒன்றும் பண்ணாதுன்னு, கடிக்காதுன்னு, கொட்டாதுன்னு போகிறாங்க உள்ள. எதுக்கு நம்ம ஓடிடுவோம். எந்த பக்கம் பிடிக்குதுன்னே தெரியல. டேய் பத்த வைடா, தீப்பெட்டியை 2 குச்சி சேர்த்து பத்த வைடா. பிடிச்சி உள்ள ஏறி போய்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் நீ அடியில் பார்த்தா உள்ள ஏற்றி பத்த வைக்காம. ஏப்பா வந்து கொட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது கொய்ந்தா? புகை எப்படி போகுதுன்னு பாருங்க. ராட்டு வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. நல்லா பிடிச்சிருச்சு, நெருப்பு பிடிச்சிருச்சு. சேஃப்டி பார்ப்போம். தேன் எவ்வளோ இருக்குது, எப்படி எடுக்கிறோங்கிறத பார்ப்போம். இவங்க மட்டும் பக்கத்தில் வராங்க, நான் தனியாக இருந்தோன்னே என்னைய போட போகுது. பறக்குதுடா. நெருப்பு பிடிச்சிக்கிட்டு எரிஞ்சு விழுதுடா கீழே. இங்க பாருங்க, ஈக்கள் எல்லாம் அப்படியே பறக்குது. சரியான புகை. என் மேல வந்து உட்காருதுடா. இப்படியே நிக்கவா? ஈயெல்லாம் அங்கிட்டு ஓடிடுச்சுடா. ஒன்னே ஒன்று மட்டும் என் மூக்கு கூட வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க. நீ என்னன்றதுப்பா? இந்த ஈய பிடிச்சி திங்கவா? எப்படி ஏறி போகிறான்னு பாருங்க. போன ஜென்மத்தில் குரங்கா பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன் தம்பி. மரங்களில் வந்து நம்ம பிறவியே குரங்குதாங்கிறீங்களா? நம்ம லைனேஜே ஏறி போகிறான் மேலே. இங்கே பாருங்க, ஒரு குட்டி ராட்டு. அந்த ராட்டில் இருந்து கொஞ்சமாக பிச்சு கீழே போட்டாங்க. வீடியோ எடுக்கிறதுக்காக வாங்கினேன். பாவம், அதுங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரங்கள்லாம் கடந்து போய் பூக்கள்ல இருந்து தேனை சேகரித்து கொண்டு வந்து இப்படி சேர்க்குது. நம்ம அப்படி நோகாமல் உக்காந்துக்கிட்டு பிடுங்கி திங்கிறோம். மனிதர்களோட இயல்பே அப்படித்தானே. உழைக்கிறவன் ஒருத்தனாக இருப்பான், திங்கிறவன் ஒருத்தனாக இருப்பான். அந்த மாதிரி அது உரியாங்கடா கீழே. அவன் தான் உருகிட்டானே. கொண்டா கொண்டா, இங்கிட்டு தூரமாக கொண்டு போயிட்டா அது எரியுதுடா பிடிச்சிக்கிட்டு. போடு, இந்த தான் தேன் இருக்கு. இந்த கையில் பிடிக்கிறான்டா குழவிய. நான் எப்பதான் நக்குறது? அங்கே போய் நிற்கும். இனி என்ன வேலை? ஏப்பா என்னப்பா, எதுலப்பா நான் நக்கு? நீ இந்த ஒரு கம்பியில் இருப்ப நக்கு. தேனி எங்கே இருக்கு அதை பூரா பார்க்குறதே உனக்கு. நீ எடுத்து காமிச்சிட்டில்ல, இப்போ பாரு வெடிக்க. நெருப்பை வந்து அணைச்சி போட்டு போயிடணும். ஏன்னா காடுகளுக்குள்ளே எப்போவுமே ரொம்ப சேஃப்டி இல்லாத ஒன்று. தள்ளிக்கு போ, கரைக்கு போயிடும். போ. இது நல்லா இருக்கு. நம்ம கோபி சுதாகர் மாதிரி இது நல்லா இருக்கு. தேனை எடுத்து வெளியில் கொண்டு வந்தாச்சு சேஃப்டியாக. பாருங்க எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் இயற்கையோட பொக்கிஷம்னே சொல்லலாம்.
இயற்கையோட பொக்கிஷமா தேனை களவாண்டு திங்கிறீங்களாடே அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த மாதிரி யாராவது தேன் எடுத்து சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது பெரியப்பா. ஒரிஜினல் ராடி. இங்கே உட்காருங்க, இங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் திங்க வேண்டியதான். தேன் வந்து இது கம்மி தான். ஒரு கோட்டர் டைமிங்கில் எடுத்தோம் அப்படின்னா இது வேறு லெவலில் இருக்கும். இது வேலை ஒரிஜினலாக இருக்கும். இங்கே பாருங்க குளவியோடு இருக்குது. இது 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 என்ன தம்பி? இது இந்த மாவு மாதிரி இருக்குல்ல, அது என்ன? மகரந்தத்தூள். அதாவது பூவில் உள்ள மகரந்தத்தை வந்து எடுத்துக்கிட்டு வந்து இந்த மாதிரி சேகரித்து வச்சு இதை தேனாக வந்து மாற்றுது தேனி. தேனியோட எச்சி அப்படி தானே? ஐயோட எச்சிலும் இந்த மகரந்தமும் சேர்த்து தேனாக மாற்றுது. வெட்டு வெட்டு வெட்டு. எப்படி கொட்டுதுன்னு பாருங்கள் தேன், அருவியில் தண்ணி வடிகிற மாதிரி. அதை பிடி கையில் போட்டான் உள்ள. நல்லா இருக்கு. அவ்வளோதான். ஆனால் ஃபுல்லாக இருந்துருங்க சத்தியானது குடிச்சிருச்சு. அதை இதுலேயே வர கோட்டை இருந்துருக்கும். உப்பாகிறா சக்கையை தின்றலாமா? சக்கை வர வரை முடிஞ்ச அளவு முடிஞ்சிட்டு அப்புறம் வந்துப்போம். அன்னைக்கு தானே தேனே திங்கிறேன். ஒரிஜினல் தேன் சாப்பிட்டதே இல்லை இது வரைக்கும். ஒரிஜினல் தேன் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடவே இல்லை. செங்காந்தல். இங்கே பாருங்கள், அந்த பூவோட கலரை பாருங்கள், சிவப்பு நிறத்தில் இருக்குது. இது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது பூவா? அது பூவோ ஏதோ. இங்கே பாருங்கள் இந்த பையன் எப்படி திங்கிறான்னு. இவனை யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா இவன் பேர் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவர் தான் தேனி எடுக்கிறவர். எப்படி வச்சு சாப்பிட்றான் பாருங்கள். லட்டு மாதிரி கையில் எடுத்து வச்சு அப்படியே சாப்பிட்றான். சாப்பிட்றான். சாப்பிட அப்படியே கடி. அங்கே பாருங்க அவன் கடிக்கிறத. ஊற்றிட்டாயா கீழே? இங்கே பாருங்க எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோன்னா